அரசு அவர்களோடு இணைந்து இந்த முதல் நன்றி திருப்பலியில் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் அவருக்காக ஜெபிக்கவும் வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் எம் கரிசல்பட்டி பங்கு குடும்பத்தின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். கரிசல்பட்டி பங்கு சமூகம் இன்று அகமகிழ்கின்றது, அக்களிக்கின்றது. இன்று ஒரு பொன்னாள். நமது மண்ணின் மைந்தர் அருள் பணியாளர் அருளரசு அவர்கள் அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டு தனது முதல் நன்றி திருப்பலியினை நமது புனித அந்தோணியார் ஆலயத்தில் நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற நன்னாள். இவர் நமது பங்கின் 14வது அருள் பணியாளர். மேலும் கரிசல்பட்டி பங்கிலிருந்து திண்டுக்கல் மறைமாவட்டத்திற்கான முதல் அருள் பணியாளர். இந்நாளில் அவர் கடந்து வந்த பாதையினை அவரோடு இணைந்து நாமும் நினைவு கூர்வோம். அருள் பணியாளர் அருளரசு அவர்கள் கரிசல்பட்டியில் திரு ஜான் பாஸ்கர், திருமதி ஜஸ்டின் திரவியமேரி அவர்களின் முதலாவது மகனாக 1996ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். இவருக்கு திரு மரிய பிரதீப் என்கிற ஒரு உடன் பிறந்த சகோதரரும் இருக்கிறார். இவர் தனது தொடக்கநிலை பள்ளி படிப்பை திரு இருதய தொடக்கப்பள்ளி கரிசல்பட்டியிலும், உயர்நிலை பள்ளி படிப்பை புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி கருமத்தம்பட்டியிலும், புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி திண்டுக்கல்லிலும், மேல்நிலை பள்ளி படிப்பை லொயோலா மேல்நிலை பள்ளியிலும் படித்து முடித்தார். தனது குருத்துவ படிப்பிற்கான புகுமுக பயிற்சியை 2012 முதல் 2013 வரை திருச்சி புனித அகுஸ்தினார் இளம் அருள்பணி மாணவர் பயிற்சி இல்லத்தில் முடித்தார். 2014 முதல் 2017 வரை தனது இளங்கலை பட்டப்படிப்பை புனித வளனார் தன்னாட்சி கல்லூரி திருச்சியில் முடித்தார். ஆன்மீகவியல் படிப்பை 2014 முதல் 2018ஆம் ஆண்டு கருமாத்தூர் கிறிஸ்து இல்ல குருமடத்தில் முடித்தார். மெய்யியல் படிப்பை 2018 முதல் 2020 வரை திருச்சிராப்பள்ளி புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலும் பயின்றார். தன்னுடைய களப்பணியினை 2020-21ஆம் ஆண்டு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் மேற்கு மரியநாதபுரம் பங்கில் ஆற்றினார். தொடர்ந்து இறையியல் படிப்பை 2021 முதல் 2024ஆம் ஆண்டு வரை சென்னை தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரியிலும் பயின்றார். 6/4/2024 அன்று சிவகங்கை ஆயர் மேதுக ஆனந்த் அவர்களால் திருத்தொண்டராக தூய பவுல் குருமடத்தில் வைத்து திருநிலைப்படுத்தப்பட்டார். தொடர்ந்து திருத்தொண்டு பணியினை புனித இங்காசியார் ஆலயம் புகையிலைப்பட்டி பங்கில் திறம்பட ஆற்றி வந்தார். அவர் இதயத்திற்கேற்ற மெய்ப்பாராய் என்கிற அருள்பணி விருதுவாக்கு 4/5/2025 நேற்று அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது நம் பங்கிற்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வரமாகும். இந்த நன்னாளில் நமது கரிசல்பட்டி பங்கு சமூகம் இவரோடு இணைந்து இறைவனில் அக்களிக்கின்றது. தொடர்ந்து இவருடைய பணி சிறக்க இந்த திருப்பலியில் வேண்டுவோம். ஆண்டவரே உம் இல்லம் வருகிறேன்.
வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன், தொழுகிறேன். ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன், அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன். உன் வழி நடந்திட ஜெபிக்க வருகிறேன், வியத்தகு செயல்களை எண்ணி வியக்கிறேன். அன்பினை பகிர்ந்திட வருகிறேன், உன் அருளினில் அடைந்திட வருகிறேன். உள்ளதை உவப்புடன் தருகிறேன், உன் ஒளியினில் வாழ்ந்திட விளைகிறேன். ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன், வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன், தொழுகிறேன். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்தடி வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. தாயின் கருவில் என்னை தேர்ந்து கொண்டாய், கரத்தில் பிடித்து என்னை அழைத்து வந்தாய். இறைவா, என் இறைவா, என் ஆதாரம் நீயாக வா. இமைகள் போல என்னை காத்து நின்றாய், உன் கருத்தில் எடுத்து என்னை பொறித்து வைத்தாய். இருளை பழிக்காமல் ஒளியேற்ற என் இதயம் கலங்காமல் உறவாட உன் ஒளியினில் கலந்திடுவேன். ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன், வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன், தொழுகிறேன். நானோ சிறுவன் இங்கு விலகி நின்றேன், ஏதும் அறியேன் என்று தயங்கி நின்றேன். இறைவா, என் இறைவா, என் அல்லாஹ் நீயாக வா. உமது வார்த்தைகளை பேச பணித்தாய், உமது பணிக்கு என்னை தேர்ந்து கொண்டாய். கடமை மறவாது பணி செய்ய என் கனவு நனவாக தினம் உழைக்க உன் உறவினில் கலந்திடுவேன். ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன், வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன், தொழுகிறேன். அவரது இதயத்திற்கேற்ற மெய்ப்பராய் என்ற விருது வாக்கோடு பணி செய்து வாழ்வது என்பது போராட்டம் நிறைந்த வாழ்வு. அத்தகைய போராட்டத்தின் மத்தியிலும் இயேசுவின் இதயத்திற்கேற்ற மெய்ப்பராய் புனித வாழ்வு வாழ்ந்திட தன்னையே அர்ப்பணித்திருக்கும் நம் புதிய அருள்பணியாளர் அருளரசு அவர்களை குத்துவிளக்கின் முதல் திரியை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். இறைவனின் இறை திருவுளத்தை நிறைவேற்ற தங்களையே அர்ப்பணித்திருக்கும் ஏனைய புதிய அருள் பணியாளர்களை இரண்டாவது திரியை ஏற்ற
அன்புடன் அழைக்கின்றோம். எல்லா வகையிலும் ஊக்கம் தந்து இறையாட்சி என்னும் இலக்கு நோக்கி நாம் செல்ல தூண்டுதலாக துணை நிற்கின்ற மறைமாவட்டத்தின் முதன்மை குரு பேரருட்பணி செல்வராஜ் சகாயராஜ் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். இலக்கு நோக்கி நம் கரிசல்பட்டி பங்கு சமூகம் பயணம் செல்ல நம் இலக்குகளை தெளிவுபடுத்த உறுதிப்படுத்த பணியாற்றும் நம் பாசமிகு பங்கு தந்தை ஜாஸ்பர் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். புதிய குருவின் அர்ப்பணம் நிறைந்த வாழ்வுக்கு தூண்டுதலாக பின்புலமாக இருக்கின்ற மண்ணின் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகளின் சார்பாக நம் பங்கின் மூத்த அருட்சகோதரி பிலோமினாள் அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 22 இறைவார்த்தை 14 அழைக்கப்பட்டோர் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்பவாறு இவரது குருத்துவ வாழ்வில் இவரோடு பணிபுரிந்தவர்கள் அழைக்கப்பட்ட பல நபர்களாக இருந்தாலும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு நேற்றைய நாளில் ஆயர் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டு இன்றைய நாளில் முதல் நன்றியை திருப்பலி நிறைவேற்ற இருக்கும் அருள் பணி அருளரசு அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் இயேசு நம்ம கொடுத்த ஒவ்வொரு நாளையும் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நல்லாளிலே பொன்னாளிலே இவரது முதல் திருவிருந்து திருப்பலிக்கு இறை மக்கள் அனைவருமே மகிழ்வோடு வந்திருக்கிறீர்கள். இவருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். இன்னும் சிறப்பாக புதிய குருக்களையும் வந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகள் உற்றார் உறவினர் நண்பர்களையும் அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். இதயத்திற்கேற்ற மெய்ப்பெனா என்ற விருது வாக்கோடு தனது பணிவாழ்வை தொடங்க இருக்கின்ற அருளரசு அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து அவரது பணிக்கேற்ற வாழ்ந்து பலவிதமான சவால்களோடு இணைந்து பணியாற்ற இருக்கின்றார். இவரது வாழ்விற்காகவும் இவரது குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். இணைந்து ஒரே குடும்பமாய் பயணிப்போம். தூயே மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக நான் ஒப்பு கொடுக்கின்றேன். மேலும் இறைவன் என்னை கடந்த 12 ஆண்டுகளாக காத்து வந்ததற்காகவும் அவர் இதயத்திற்கேற்ற ஒரு நல்ல ஒரு மேய்ப்பராக என்னை வளர்த்ததற்காகவும் இத்திருப்பலியில் நான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். மேலும் என் குடும்பத்தில் மரித்த யூகி நாகேஷ், அருளப்பன், ஜான்சி பரிபூரணம், ரத்தனம், பாட்சா சபரிமுத்து, தாமஸ் பால், மரிய சுசை, மரிய புஷ்பம், குழந்தை தெரஸ், சலேத் மேரி இவர்களின் ஆத்மா இலைப்பற்றிக்காக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றேன்.
மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லக்கரியா உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானே. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 15 17 வரை. என் இதயத்திற்கு ஏற்ப மேய்ப்பகரை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்கள் இனத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லையே. என்னாயின் ஆண்டவரே, எனக்கு எந்த குறையும் இல்லையே. எனக்கெந்த குறையும் இல்லையே. என் நாயன் ஆண்டவரே, எனக்கெந்த குறையும் இல்லையே.
பசும்புல் வெளிகளில் இளைப்பாற செய்கிறார். ஆண்டவரே தெளிந்த நீருடையாய் என் தாகம் தீர்க்கிறார். ஆண்டவரே பசும்புல் வெளிகளில் இளைப்பாற செய்கிறார். ஆண்டவரே தெரிந்த நீரோடையாய் என் தாகம் தீர்க்கிறார். ஆண்டவரே களைப்பினை போக்கிடுவார், கலக்கங்கள் தீர்த்திடுவார், நீதியில் நடந்திடுவார், தீமைகள் போக்கிடுவார். களைப்பினை போக்கிடுவார், கலக்கங்கள் தீர்த்திடுவார், நீதியில் நடத்திடுவார், தீமைகள் போக்கிடுவார். அன்பும் அருளும் நலமும் என்னை அணி அணியாய் சூழ்ந்து வர ஆண்டவரின் இல்லத்தில் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன், நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன். என் நாயன் ஆண்டவரே எனக்கெந்த குறையும் இல்லையே. என் நாயன் ஆண்டவரே எனக்கெந்த குறையும் இல்லையே. தோல்வியில் அழுகிறேன், கண்ணீரை துடைக்கிறார். ஆண்டவரே சுமைகளில் விழுகிறேன், தோள்களிலே தாங்குகிறார். ஆண்டவரே தோல்வியில் அழுகிறேன், கண்ணீரை துடைக்கிறார். ஆண்டவரே சுமைகளில் விழுகிறேன், தோள்களிலே தாங்குகிறார். ஆண்டவரே நலிந்ததை தேற்றிடுவார், நலங்களை காண செய்வார், காயங்கள் ஆற்றிடுவார், கருணையை பொழிந்திடுவார். நலிந்ததை தேற்றிடுவார், நலங்களை காண செய்வார், காயங்கள் ஆற்றிடுவார், கருணையை பொழிந்திடுவார். அன்பும் அருளும் நலமும் என்னை அணி அணியாய் சூழ்ந்து வர ஆண்டவரின் இல்லத்தில் நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன், நெடுங்காலம் வாழ்ந்திருப்பேன். என் நாயன் ஆண்டவரே எனக்கெந்த குறையும் இல்லையே. என் நாயன் ஆண்டவரே எனக்கெந்த குறையும் இல்லையே. நீர் சூழும் வழிகளிலும், நீர் சூழும் வழிகளிலும் எனக்கு எந்த கவலை இல்லையே, எனக்கு எந்த கவலை இல்லையே. என் நாயன் ஆண்டவரே எனக்கு எந்த குறையும் இல்லையே. என் நாயன் ஆண்டவரே எனக்கு எந்த குறையும் இல்லையே. என் நாயன் ஆண்டவரே எனக்கு எந்த குறையும் இல்லையே. அல்லேலூயா
துதியுங்கள் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைத்திரு வசனங்கள் 11 14 முடிய. நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்லர், ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவற்றிற்காக எனது உயிரை கொடுக்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படைய வேண்டும் என்று இத்திருப்பன் வழியாக நம்முடைய கருத்துக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நல்ல ஆயனாகிய இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களின் வாழ்வில் உம்முடைய திருவுளத்தை முழுமையாக அறிந்து அவற்றை செயல்படுத்திட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, அதிகாரங்கள் அனைத்தும் உம்மிடத்திலிருந்தே வருகின்றன என்பதை எங்கள் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செலுத்தவும், அடித்தட்டு மக்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாக வாழவும் வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிய அருள்பணியாளர்களுக்காக மன்றாடுவோம். தாயின் கருவிலே இவரை தேர்ந்து உம் பணியாற்ற அழைத்து குருவாக அருள்பொழிவு செய்தீரேன். அவரது இதயத்திற்கேற்ப மேற்பராய் என்ற விருது வாக்கோடு இவர் துவங்க இருக்கின்ற குருத்துவ பணியிலே நீர் தாமே உடன் பயணித்து இவர் தம்முடைய அர்ப்பண வாழ்விலே எந்நாளும் உமக்கு உண்மை உள்ளவராக வாழ இவரை நிறைவாக ஆசிரிய வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிய அருள்பணியாளரின் குடும்பத்திற்காக மன்றாடுவோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, தங்களின் மகனை தாராள உள்ளத்தோடு உமது பணிக்காக அர்ப்பணித்துள்ள எம் புதிய அருள் பணியாளரின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை நீரே தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் பொழிந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். ஒற்றுமையின் உருவே இறைவா, இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் உம்முடைய திருமகனின் அன்பு கட்டளைகளை, எங்களிடம் உள்ள வேறுபாடுகளை களைத்து ஒருவர் மற்றவரிடம் அன்பு பாராட்டி
ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் எந்நாளும் உமது சாட்சிகளாக வாழவும் சிறப்பாக இந்நன்றி திருப்பலியில் பங்கேற்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். புதிய குருவினை வாழ்த்தவும் அவருக்காக ஜெபிக்கவும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற எல்லா உள்ளங்களையும் தொடர்ந்து அன்பாலும் ஆசியாலும் நிரப்பி அவர்களின் வாழ்வினை வளமாக்க வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாடுகளுக்கு செவிசாய்த்திரளும். பரிவிரக்கத்தின் காரணமான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற்ற செய்வீர்களாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் பெறுகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் பெறுகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நீர் கிளிச்செலி தருகின்றோம். பாலை போன்ற எங்கள் மனதில் வறட்சியை தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை போன்ற எங்கள் மனதில் வறட்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். திரவன் ஒளி போல் கடலின் பழம் போல் நிறைகளை தருகின்றோம். நீர் போல் எங்கள் இதயத்தில் இருக்கும் குறைகளை தருகின்றோம். கதிரவன் ஒளி போல் கடலின் வளம் போல் நிறைகளை தருகின்றோம். இருள் போல் எங்கள் இதயத்தில் இருக்கும் குறைகளை தருகின்றோம். நல்லது கொடுத்தால் நல்லது கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நல்லது கொடுத்தால் நல்லது கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உன்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடன் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கியருளும். நான் ஒப்புக்கொடுக்கும் இப்பொழியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவன் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினான். மீட்பு அளிக்கும் வழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தாம். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்கு சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவ பெற்று தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணைகள் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவன். உம்முடைய படைப்புகளுக்கு எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையில்
அதே தூய் ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாலும் திரு இரத்தத்தாலும் இவை மாறுவனமாக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை, ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியிருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வழியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரும் எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எம் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே,
எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட யூவி நாகேஷ், அருளப்பன், ஜான்சி பரிபூரணம், ரத்தனம், பாட்சா சவரிமுத்து, தாமஸ் பால், மரிய சூசை, மரிய புஷ்பம், குழந்தை தெரஸ், சலேத் மேரி, அருள் சகோதரர் பிரசாத் இவர்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவர்களும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல இருப்பார்களாக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீ இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையின் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அன்பையும் அமைதியையும் ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இச்செம்மனின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம்.
உணர்வாய் வா. உணர்கின்றேன் உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இணையில்லா அருளை என்றென்றும் நான் சொல்வேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இணையில்லா அருளை என்றென்றும் நான் சொல்வேன். பாறையில் வழிந்தோடும் நீரூற்றாய் உன் பரிவினால் என்னை முழுமையாய் நிரப்பிடும் இயேசுவே உயிராய் வா. உணவாய் வா என் உணர்வாய் வா. இயேசுவே உயிராய் வா. உணவாய் வா என் உணர்வாய் வா. உணர்கின்றேன் உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். வாழ்வென்றால் எனக்கு எல்லாமே நீதானையா. வானத்து பறவை போல் மகிழ்வோடு வாழ்ந்திடுவேன். வாழ்வென்றால் எனக்கு எல்லாமே நீதானையா. வானத்து பறவை போல் மகிழ்வோடு வாழ்ந்திடுவேன். உன்னோடு வாழ்ந்திடும் தருணங்களை நான் பிறரோடு பகிர்ந்திட உன்னருள் தந்திட இயேசுவே உயிராய் வா. உணவாய் வா என் உணர்வாய் வா. இயேசுவே உயிராய் வா. உணவாய் வா என் உணர்வாய் வா. உணர்கின்றேன் உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். உணர்கின்றேன் உணர்கின்றேன் இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். மார்பினில் சாய்ந்து உன் உணர்வுகளை மன்னவன் நேச துடிப்புகளை அனுதினம் நானும் உணர்ந்திடச் செய்திடும் இயேசுவே உயிராய் வா. உணவாய் வா என் உணர்வாய் வா. இயேசுவே உயிராய் வா. உணவாய் வா என் உணர்வாய் வா.
மார்பினில் சாய்ந்து உன் உணர்வுகளை மன்னவன் நேச துடிப்புகளை அனுதினம் நானும் உணர்ந்திடச் செய்திடும் இயேசுவே உயிராய் வா உணவாய் வா என் உணர்வாய் வா இயேசுவே உயிராய் வா உணவாய் வா என் உணர்வாய் வா. அனைவரும் இறுதி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, நன்னெறிகளுக்கும் எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே, அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளர்களுக்கு உமது அருள் படிப்பினை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் மிக அழகாக கூறுவார், இறைவா உமக்கு புகழ் என்றும் சுற்றுச்சூழல் பெருங்காப்பியத்திலும் நன்றி நிறை உள்ளம் நாம் நம் இருப்புக்கும் இயக்கத்துக்கும் கடவுளையும் பிறரையும் சார்ந்தவர்கள் என்பதை நினைவுபடுத்துகிறது என்கிறார். இவ்வகையில் இந்நிலையை அடைய அனைவருக்கும் நன்றி கூற உங்கள் முதல் நான் மன மகிழ்ச்சியோடு நிற்கின்றேன். தகுதியற்ற அடியேனை திருப்பணீர் ஆளருள் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவன் நன்றியோடு நான் இவ்வேளையில் நினைத்து பார்க்கின்றேன். அருள்பணி வாழ்வுக்கு என்னை தேர்வு செய்த முன்னாள் ஆயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களையும் இன்று எம்மை திருநிலைப்படுத்தி உடன் பயணிக்கும் ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அழைத்த இறைவனுக்கு தக்க பதிர்ப்பு கொடுக்க எனக்கு கற்றுக் கொடுத்து நல் மதிப்புகளோடு என்னை வளர்த்தெடுத்து தங்களையே எனக்காக தியாகம் செய்த என் பெற்றோர், ஞான பெற்றோர், ஊக்கப்படுத்திய உடன் பிறந்தோர், மாசிலாமணி குடும்பத்தினர்கள் அனைவரும், நண்பர்கள், உற்றா உறவினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இவ்வேளையில் நான் நன்றி கூறுகின்றேன். என் மனதில் இறையளத்தில் என்னும் விதையை ஊற்றி அருள்பணி பயிற்சிக்கு என்னை அனுப்பி வைத்த உடன் பயணித்த பணியாளர்கள் அருள்பணி டேவிட் ராஜ், அருள்பணி ஜெயசீலன், அருள்பணி ஜெயராஜ் நினைவில் அருள்பணி ஏர்னஸ்ட் அந்தோணிச்சாமி ஆகியோரை நன்றியோடு நான் நினைத்து பார்க்கின்றேன். இவ்வேளையில் எனது வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய எனது திரு இருதய தொடக்கப்பள்ளி முதல் கல்லூரி மற்றும் குருமட ஆசிரியர்கள், பேராசிரியர், அருள் பணியாளர்கள் அனைவரையும் நன்றியோடு நான் நினைத்து பார்க்கின்றேன். இவர்கள் என் மீது கொண்ட தனிப்பட்ட அக்கறையே என்னையே நான் உருவாக்கி கொள்ள உதவியது. அவர்களுக்காகவும் இறைவனுக்கு இவ்வேளையில் நான் நன்றி சொல்லுகின்றேன். எனது பயிற்சி வாழ்வில் உடன் பயணித்த ஊக்கமூட்டிய அனைத்து அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் உடன் படித்த பயணித்த நண்பர்கள் அனைவரையும் நன்றியோடு இவ்வேளையில் நான் நினைத்து பார்க்கின்றேன். மேலும் என் குடும்பத்தின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்த மாண்புமிகு இ பெரியசாமி எம்எல்ஏ ஐயா அவர்களையும், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் ஐயா சிவகுரு அவர்களையும், ஐயா சத்தியமூர்த்தி அவர்களையும், மேலும் கழக உறுப்பினர் அனைவரையும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியோடு நான் நினைத்து பார்க்கின்றேன். திருத்தொண்டர் பணியில் எனக்கு அதிக வாய்ப்புகள் தந்து என்னை உருவாக்கிய அருள்பணி நெல்சன் அமல்ராஜ் அவர்களுக்கும், உடன் பயணித்து புயலப்பட்டி பணித்தள மக்களும், சென்னை அன்னாள் சபை அருள் சகோதரிகள், பெரியதனக்காரர்கள், ஜூரிகள், பாடவர் குழுவினர், அன்பிய இறை மக்கள், பக்த சபையினர், பீட பணியாளர்கள், கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின்
நண்பர்கள் ஆகியோர்களை அனைவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். வாரந்திர களப்பணியில் சென்னையில் இருக்கும் பொழுது எனக்கு பல்வேறுபட்ட அனுபவங்களை பெற்றுக் கொடுத்த அருள் பணியாளர்கள், சென்னை பழஞ்சூர் இறைமக்கள், மேற்கு முகப்பேர், செங்கல்பட்டு குரோம்பேட்டை பங்கு இறை சமூகத்தையும் பங்கு அருள் பணியாளர்களையும் இந்நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நேற்றைய நாளில் செங்கல்பட்டு குரோம்பேட்டிலிருந்து பங்கு தந்தை அவர்கள் வந்திருந்தார்கள். இன்று முன்னாள் முகப்பேர் பங்கு தந்தை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே இவையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி கூறுகின்றேன். மேலும் நேற்றைய நாளில் என்னுடைய குருமடத்திலிருந்து வந்திருந்த தந்தை உபால்டு சுந்தா அவர்களையும் நன்றியோடு நான் நினைத்து பார்க்கின்றேன். எனது அழைத்தலை ஊக்கப்படுத்தி உடன் பயணிக்கும் முன்னாள் அருள் பணியாளர்கள் மற்றும் இந்நாள் பங்கு பணியாளர்கள் ஜாஸ்பர் அவர்களையும், திருச்சிலுவை அருள் சகோதரிகள், மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் அருள் சகோதரிகள், மண்ணின் அருள் சகோதரர்கள், தோழமை அருள் பணியாளர்கள் ஆகிய அனைவரையும் இந்நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். மேலும் என்னுடைய நண்பர்கள் 2 பேர் வந்திருக்கின்றார்கள். கேரள மாநிலத்திலிருந்து திருவனந்தபுரத்திலிருந்து அருள் தந்தை அருண் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மேலும் தஞ்சாவூர் மறைமாவட்டத்திலிருந்து ஜோசப் அருள்பணி ஜோசப் அவர்கள் என்னுடைய நண்பர். இருவருமே சென்னையிலிருந்து நேற்று வந்திருந்தார்கள். இன்றும் என்னுடைய இருந்து எனக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். நேற்று நாளிலிருந்து என்னுடைய நண்பர்கள் குருத்து அருள்பொடியில் கலந்து கொண்டு எனக்காக ஜெபித்தார்கள். எனவே இவ்வேளையில் அவர்களையும் அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் சிறப்பாக நினைவு கூறுகின்றேன். மேலும் திருவனந்தபுரத்திலிருந்து வந்திருக்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்நன்றி திருப்பலியில் சிறப்பாக அமைய அனைவருக்குமே என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறுகின்றேன். இப்பொழுது மேடையில் இருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் மற்றும் வட்டார அதிபர்கள், முதன்மை குரு, பொருளாளர் தந்தை மற்ற அனைவர்களுக்குமே என்னுடைய குடும்பத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகிறது. எனவே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து மேடையில் உள்ள அனைவருக்குமே பொன்னாடை போற்றி என்னுடைய அன்பின் பரிசையை தருவார்கள். கீழே இருக்கின்ற அருள் பணியாளர்களுக்கு என்னுடைய அண்ணன்மார்கள் அனைவரும் சேர்ந்து தந்தையர்களுக்கு பரிசளிப்பார்கள். மேலும் எனக்கு களப்பணியில் உறுதுணையாக இருந்து என்னுடைய ஆன்மீகத்தில் உறுதுணையாக வேரூன்றி நிற்க எனக்கு வழிகாட்டிய ஜெயசீலன் தந்தை அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். மற்றும் மறைநாதபுர இறைமக்கள் அனைவருமே வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நினைத்து பார்த்து இவ்வேளையில் நான் நன்றி கூறுகின்றேன். மேலும் சிறப்பாக சென்னையிலிருந்து பழஞ்சூர் இறைமக்கள் அனைவருமே வந்திருக்கின்றார்கள். எனக்காக சிரமப்பட்டு நேற்றைய நாளும் வந்திருந்தார்கள். இன்றைய நாளும் பழஞ்சூரிலிருந்து பேருந்து ஏற்பாடு செய்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். மேலும் சென்னை மேற்கு முகப்பேரிலிருந்து இறைமக்கள் அனைவருமே காரில் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். சிறப்பாக நான் கலைப்பணி செய்து கொண்டிருந்த இடத்தில் கோயிலப்பட்டி பங்கிலிருந்து இறைமக்கள் அனைவருமே வந்திருக்கின்றார்கள். எனவே இவ்வேளையில் வந்திருக்கின்ற அனைவரையும் நான் நினைவு கூர்ந்து மிக நன்றியோடு நினைத்து பார்த்து அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்வேளையில் திண்டுக்கல் மறை மாவட்டத்திலிருந்து வீடியோ எடுக்க அல்லது லைவ் டெலிகாஸ்ட் பண்ண தந்தை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஜெமி அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்த்து அவருக்கு இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் எளிய அழைப்பினை ஏற்று இந்நன்றி திருப்பலியில் கலந்து கொண்டு எனக்காக இறைவனில் செய்து ஆசி வழங்கிய அனைத்து மறைமாவட்ட துறவர அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர், மண்ணின் மைந்தர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். ஏனென்றால் சிறப்பாக இந்த ஆலய அலங்காரம், பீடப்பூக்கள் மிக சிறப்பாக இருப்பதற்கான திருச்சிலுவை அருள் சகோதரிகள் மற்றும் மண்ணின் மைந்தர்கள் இருவர்கள்தான் இணைந்து இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களெல்லாம் நான் நன்றியோடு நினைத்து பார்த்து இவ்வேளையில் என்னுடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய வளர்ச்சியிலும் பங்கெடுக்கின்றீர்கள், உடன்பை நிற்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் இவ்வேளையில் எனது நன்றியை மிக நெஞ்சார
உங்களிடம் எடுத்துரைக்கின்றேன். என்னோடு இந்நன்றி திருப்பலியில் பங்கேற்று எனக்காக இறைவனில் செய்த என்னுடைய புதிய அருள் பணியாளர்கள், என்னுடைய நண்பர்கள், அருள் பணி ஆண்ட்ரோஸ் கிளிண்டன் முள்ளிப்பாடி பங்கை சேர்ந்தவர் செட்டியப்பட்டியில் இருக்கின்றார். எனவே அவருக்கு இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அருள் பணி அருளப்பன் அவர்கள் தவசிமடை பங்கை சேர்ந்தவர், எனக்காக இவ்வேளையில் வந்திருக்கின்றார். அவரையும் நான் நன்றி சொல்கின்றேன். மேலும் மேட்டுப்பட்டி பங்கை சார்ந்த எங்கர்சன் அவர்கள் எனக்காக வந்திருக்கின்றார். எனவே அவரையும் நான் மிக நன்றியோடு நினைத்து பார்த்து நன்றி கூறுகின்றேன். இவர்கள் அனைவருக்குமே என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மிக நன்றியை மிகவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பலி வழிபாட்டை நன்முறையில் நடந்தேற திருப்பலி அலங்காரம், திருவழிபாட்டுக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்து உதவிய திருச்சிலுவை அருள் சகோதரிகள், மண்ணின் மைந்த அருள் சகோதரிகள் அனைவருக்குமே நன்றிகள். இன்றைய நாளில் நல்லதொரு வரவேற்பை வழங்கிய பாராட்டிய ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரையும், நாட்டாமை மணியும் ஊர் பொருளாளர் அனைவரையும், நெஞ்சார்ந்த சின்ன நாட்டாமை மற்றும் திரு மெம்பர்கள் அனைவரையும் நன்றி கூர்ந்து இவ்வேளையில் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சிறப்பாக இந்நன்றி திருப்பலிக்கான வழிபாடுகளை நல்முறை ஏற்பாடு செய்த, பயிற்சி கொடுத்து ஆலோசனை வழிநடத்தியோடு என் ஆளுமையில் உருவாக்கத்தில் பெருங்காற்றிய பங்கு தந்தை ஜாஸ்பர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அழகாக பாடல்களை மிக ஆழமான பாடி நமக்காக ஜெபிப்பதற்கு உறுதுணையாக இருந்த பாடகர் குழு அனைவருக்கும், அவர்களை வழிநடத்திய தங்கம் ஆசிரியர் ஜாஸ்மின் சிஸ்டர் அனைவருக்கும், அவரோடு பயணித்த பாடிய அனைத்து பாடகர் குழுவிற்கும் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலய தூய்மை, வெளிப்புற தூய்மை, திருப்பலியை சிறப்பாக ஆலய பணியாளர்கள் அனைவருக்கும், மேலும் வழிகாட்டிய சிறப்பாடு ஏற்பாடுகள் செய்த, நன்முறையில் பங்காற்றிய, உதவி புரிந்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு குருத்துவ வாழ்வில் உதவிய அனைத்து ஈகையாளர்களுமே 2 நாளுகளுமே பங்கேற்றார்கள். மேலும் சிறப்பாக செமினரில் படிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்குமே ஈகையாளர்கள் இருப்பார்கள், ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. எனக்கு 3 ஸ்பான்சர்ஸ் இருந்தாங்க சென்னையில் படிக்கும் பொழுது. அவர்கள் 3 குடும்பங்களும் இணைந்து என்னை 4 வருடமாக எனக்கு படிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளுமே செய்து கொடுத்தார்கள். அவர்கள் நேற்றைய நாளும் வந்தார்கள், இன்றைய நாளும் வந்தார்கள். எனவே அவர்களை நெஞ்சார்ந்த நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். என் குடும்பத்தின் சார்பாக உங்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நன்றி. அனைத்திற்கும் மேலாக இந்நன்றி திருப்பலியில் வெவ்வேறு ஊர்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் வந்து கலந்து கொண்டு எனக்காக இறைவனில் செய்து வாழ்த்து எனது வாஞ்சைக்குரிய அன்பு நெஞ்சங்கள், பள்ளி கல்லூரி குருமனர் நண்பர்கள், பணித்தள சொந்தங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் திருப்பலி முடிந்து பாராட்டு கலைநிகழ்வுகளை வழங்க உள்ள என் குடும்பத்தின் மாசிலாமணி அனைவருக்கும், வீட்டு குழந்தைகள் அனைவருக்கும், அவர்களை ஒருங்கிணைத்த அண்ணன் மோரிஸ் குடும்பத்தின் அனைவருக்குமே எனது குடும்பத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக இந்நிகழ்வு நல்முறையில் அமைவதற்கு தொடக்க முதல் இறுதி வரை அனைத்தையும் அருகிலிருந்து கவனித்து வழிநடத்தியவர் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை. அனைத்து ஏற்பாடுகளையும் உடனிருந்து கவனித்து ஆக்கமும் ஊக்கமும் தந்து உறவினார். என் பங்கு தந்தையின் சார்பாக, இதயத்தின் ஆலயத்திலிருந்து என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, இங்குள்ள ஒவ்வொருவரின் சார்பாக மீண்டும் ஒருவரை என்னுடைய பங்கு தந்தை ஜாஸ்பர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் திருப்பலி முடிந்து அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரி அவர்களுக்கும் இங்கே திருப்பலி முடிந்து ஒரு சிறிய புகைப்படம் எடுக்க உள்ளோம். எனவே அனைத்து அருள் பணியாளர்களும் அருள் சகோதரர்களும் சென்று விடாமல் சிறிய குழு புகைப்படத்திற்கு ஒத்துழைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்த பிறகு அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் கோயிலுக்கு பின்புறமாக அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைவருமே இதில் பங்கு கொண்டு சிறப்பிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இறை மக்கள் அனைவருக்குமே பழைய வலதுபுறத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் அனைவருமே அந்த அன்பில் உணவில் பங்கு கொண்டு செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்த பிறகு யாரும் இங்கு பொன்னாடை செலுத்த வேண்டாம். எனவே இறை மக்கள் அனைவருமே கோயில் முன்பாக உள்ள கலையரங்கத்தில் வந்து கூடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு அருள் பணியாளர்களும் அருள் சகோதரர்கள் மற்றும் என்னை வாழ்த்திவிட்டு செல்வார்கள். எனவே இறை மக்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் மற்றும் தொலைதூரத்தில் வந்திருந்த
அனைவருமே தயவு கூர்ந்து இங்கு மேடை முன்பாக வர வேண்டாம், பீடத்திற்கு முன்பாக வர வேண்டாம். எனவே நீங்கள் அனைவருமே அங்கே கலையரங்கத்துக்கு சென்று அங்கு இருக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு புகைப்படம் எடுத்த உடனே நான் அங்கு வந்து விடுவேன். தயவு கூர்ந்து இங்கே யாரும் வர வேண்டாம். எனவே அருள் பணியாளர்களுக்கு வழிவிடுங்கள். அவர்கள் பல்வேறு பணிக்கு செல்ல வேண்டும். எனவே தயவு கூர்ந்து அவர்கள் செல்லும் வரை நீங்கள் அனைவரும் காத்திருக்க மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வேளையில் நான் அமர்கின்றேன். அன்பான இறைமக்களே, ஊர் பொதுமக்கள் சார்பாக நமது புதிய குருவுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்துகின்றோம். அவருடன் புதிய குருவாக பொறுப்பேற்றுள்ள மற்ற 3 குருக்களுக்கும் நாங்கள் பொன்னாடை ஊர் சார்பாக போர்த்துகின்றோம். அருளரசு திண்டுக்கல் மறைமாவட்டம் உதயமானதிலிருந்து இந்த மறைமாவட்டத்திற்கு இந்த கரிசல்பட்டி பங்கிலிருந்து முதல் குரு என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறோம். 14 குருக்கள் எங்கள் ஊரில் சென்றிருந்தாலும் பலபுறம் பல மறைமாவட்டத்தில் இருக்கின்றார்கள். திண்டுக்கல் மறைமாவட்டம் உதயமானதிலிருந்து முதல் குரு அருளரசு. எனவே அந்த பெருமையை அவர் பெறுகிறார். நமது திண்டுக்கல் மறைமாவட்ட முதன்மை குரு தந்தை அவர்களுக்கும் பொருளாளர் தந்தை அவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்துகின்றோம். சேர்ந்து போதுங்க. இப்பொழுது ஊர் பெரியதானவர்களுக்கு நன்றி செலுத்தும் கடமை எங்களுடைய கடமை. ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்தினுடைய எளிய அழைப்பை ஏற்று மிக சிறப்பாக ஊரிலிருந்து எங்களை அழைத்து வந்து எங்கள் நாள் வரையும் சிறப்பாக வழிநடத்தியவர் ஊர் பெரியதானக்காரர்கள். எனவே என்னுடைய குடும்பத்தின் சார்பாக இப்பொழுது நாட்டாமை ஐயா அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகின்றது. அடுத்தபடியாக ஊர் மணியம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படுகின்றது. அடுத்தபடியாக சின்ன நாட்டைமை ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அடுத்தபடியாக பொருளாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எங்களுக்கு மிக சிறப்பாக வரவேற்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்குமே இறை மக்கள் அனைவருக்குமே எனது நெஞ்சார்ந்த நன்றியை இக்குடும்பத்தின் சார்பாக நன்றியை நினைத்து பார்க்கின்றேன். நன்றி. அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புதிய குருவின் சிறப்பு ஆசிரியருக்காக அனைவரும் தலை வணங்கவும். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் உமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார்
உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அவர் இதற்கேற்ப வாழ்வு வாழ்பவர்களாய் சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. மண்ணின் மைந்தர் குருக்கள் இப்பொழுது நமது புதிய குருவுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள்.